டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அவை. எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அவை. ஆப்ஷன் பி இடைநிலை பண்டங்கள். செகண்ட் கொஸ்டின், ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் சி நாட்டு வருமானம். தேர்ட் கொஸ்டின், ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ NDP. ஃபோர்த் கொஸ்டின், மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு. ஆப்ஷன் பி நிகர நாட்டு உற்பத்தி. ஃபிஃப்த் கொஸ்டின், நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது. ஆப்ஷன் சி தலா வருமானம். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்ல ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்ல ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. செவன்த் கொஸ்டின், இந்தியாவின் நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டிற்கான மாதங்கள். இந்தியாவின் நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டிற்கான மாதங்கள். ஆப்ஷன் பி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். எய்த் கொஸ்டின், 1934ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் GDPயின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் GDPயின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி சைமன் குஷ்னட். நைன்த் கொஸ்டின், GDP சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு. GDP சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு. ஆப்ஷன் ஏ மத்திய புள்ளியியல் அமைப்பு. 10th கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய துறை. இந்தியாவின் மிகப்பெரிய துறை. ஆப்ஷன் சி பணிகள் துறை. 11th கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர். பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் டி அமர்த்தியா சென். 12th கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர். மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர். ஆப்ஷன் ஏ முஹம்மத் உல் ஹிக். 13 GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கிய பூட்டான் அரசர். GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கிய பூட்டான் அரசர். ஆப்ஷன் சி ஜிகமே சிங்கைய வாங்கங். 14 கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி. ஆப்ஷன் ஏ கோலார். 15 கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு. கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு. ஆப்ஷன் சி பிரான்ஸ். 16 கலப்பு பொருளாதாரம் என்பது. கலப்பு பொருளாதாரம் என்பது. ஆப்ஷன் பி பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. 17 இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் எதன் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ பொருளாதார சமநிலையின்மை. 18 எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. ஆப்ஷன் பி 2001. 19 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது. ஆப்ஷன் ஏ கச்சா இறப்பு வீதம். 20 தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர். தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. 21 காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார். ஆப்ஷன் சி ஜே.சி. குமரப்பா. 22 இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஆப்ஷன் பி
ஒழுக்க நெறி அடிப்படை. 23 VKRV ராவ் இவரின் மாணவராக இருந்தவர். VKRV ராவின் மாணவராக இருந்தவர். ஆப்ஷன் A JM ஹீன்ஸ். 24 G20யில் உள்ள உலக நாடுகள். G20யில் உள்ள உலக நாடுகள். ஆப்ஷன் A அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா. B ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா. C இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா. D அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் D அனைத்தும் சரி. 25 நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், ஒன்று புதுப்பிக்க இயலாத வளங்கள். சரியான விடை ஆப்ஷன் A ஒன்று மட்டும் சரி. 26 புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. A படிம எரிபொருட்கள், B நிலக்கரி, பெட்ரோலியம், C கனிமங்கள், D அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் D அனைத்தும் சரி. 27 பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை. பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை. ஆப்ஷன் D நுண்ணியல் மற்றும் பேரியல். 28 மேக்ரா என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர். மேக்ரா என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் C ராக்னர் ஃப்ரிக்ஸ். 29 நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் B JM ஹீன்ஸ். 30 பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர். பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர். ஆப்ஷன் B வருவாய் கோட்பாடு. 31 பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஸ் ஆகும். பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து. ஆப்ஷன் B பணவீக்கம். 32 எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? ஆப்ஷன் A முதலாளித்துவ அமைப்பு. 33 முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் A ஆடம் ஸ்மித். 34 சமத்துவத்தின் தந்தையை கண்டுபிடி. சமத்துவத்தின் தந்தை. ஆப்ஷன் B காரல் மார்க்ஸ். 35 கீழ்வருவனவற்றுள் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. கீழ்வருவனவற்றுள் ஓட்ட மாறிலி. ஆப்ஷன் C வருவாய். 36 இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக. இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகள். ஆப்ஷன் A குடும்பங்களும் நிறுவனங்களும். 37 உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP. உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP. ஆப்ஷன் A தேசிய வருவாய். 38 முதன்மை துறை என்பது. முதன்மை துறை என்பது ஆப்ஷன் C விவசாயம். 39 எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் D வருமானம். 40 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? ஆப்ஷன் D GNP. 41 ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது? ஒரு நாட்டின் எந்த செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் C பொருளாதாரம். 42 டேஸ் ஆல் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். எதை தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம்? ஆப்ஷன் B நாட்டின் மக்கள் தொகையை தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். 43 மொத்த மதிப்பிலிருந்து எதனை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும்? மொத்த மதிப்பிலிருந்து எதனை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும்? ஆப்ஷன் B தேய்மானம். 44 உற்பத்தி புள்ளியில் NNP-யின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உற்பத்தி புள்ளியில் NNP-யின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் A காரணி செலவில் NNP. 45 ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது? ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது? ஆப்ஷன் B தலைவீத வருமானம். 46
PQLI என்பது டேஸின் குறியீடு ஆகும். PQLI LI என்பது டேஸின் குறியீடு ஆகும். ஆப்ஷன் பி பொருளாதார நலன். 47 மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஸிலிருந்து வருகிறது. மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் எதிலிருந்து வருகிறது? ஆப்ஷன் ஏ தனியார் துறையிலிருந்து. 48 பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி உண்மை தேசிய வருவாய். 49 பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெறுநர். பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெறுநர். ஆப்ஷன் ஏ ரேக்னர் ஃப்ரிட்ஸ். 50 பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்டகால அறிவை தருவது. பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்டகால அறிவை தருவது. ஆப்ஷன் பி தேசிய வருவாய் மற்றும் அதன் பங்குகளின் போக்கு.